தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக 18வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்கின்றார். ஜோசப் விஜய் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர். அவர் கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்யவில்லை. சங்கீதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகள் உள்ளன. தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தார். அவரது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. குதிரை பேரம் நடத்தி திமுக கூட்டணி கட்சிகளை வளைத்து போட்டு தற்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி கவர்னர் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடன் செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ் அருண்ராஜ், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பதவியேற்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 பேரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்னும் சற்று நேரத்தில் ஜோசப் விஜய் பொறுப்பேற்கிறார். ராகுல் காந்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை அமைச்சரவைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்துள்ளன.